வணக்கம் நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு ஊழியரோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான சகோதரரை நாம் சந்திக்கவிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி தோல்வியை ஜெயமாக மாற்றினார், துன்பத்தை இன்பமாக மாற்றினார், அவரையும் அவர் குடும்பத்தையும் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், பிறருக்கு ஆசீர்வாதமாக எப்படி வைத்திருக்கிறார் என்பதை அவர் சொல்ல நாம் கேட்டோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேரு, உங்க குடும்ப பின்னணி, எந்த வருஷம் பிறந்தீங்க, எங்க பிறந்தீங்க, எப்படி உங்களுடைய இளமை காலம் இருந்தது, உங்களுடைய குடும்பத்தினுடைய வழிபாட்டு முறை என்ன, எல்லாம் சொல்லுங்க பாஸ்டர். என் பேர் வந்து ராஜ்குமார். நான் வந்து திருச்சி மாவட்டத்தில் லால்குடி அப்படிங்கிற இடத்துல நான் 1983ஆம் ஆண்டு நான் பிறந்தேன். எனக்கு வந்து ஒரு சகோதரன், ஒரு சகோதரி. நாங்கள் பாரம்பரியமாக எங்களோட வழிபாட்டு முறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு ரோமன் கேத்தலிக். ஸோ நாங்கள் அப்படி தான் வந்து எங்களுடைய வழிபாட்டு முறை இருந்தது. ஸோ அதில் நாங்கள் ரொம்ப தீவிரமாக இருந்தோம். எப்படின்னு சொல்லணும்னா, என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சில், அதாவது புதிய வாசகம், 2ஆம் வாசகம்னு வாசிப்பாங்க. நான் வந்து அதில் பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் எங்களுடைய சர்ச்சில் நான் தான் அந்த புதிய வாசகம், அதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வாசிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நான் தான் ரெகுலராகவே வாசிப்பேன். ஏன்னா மற்றவங்க யாரும் அதில் வந்து ஒரு ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு ரெகுலராக நான் வாசிட்டு இருப்பேன். அந்த ஃபாதரோட சேர்ந்து அந்த பசங்களாம் வேலை செய்வாங்க. ஸோ அதுலேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூபம் எடுக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நற்கரணை இது கொடுக்குறது, இதில் எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப ஒரு 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 எனக்கு என்னமோ அந்த ஒரு ஊந்துதல் அப்பையிலேருந்து இருக்கும். நம்ம அந்த காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊந்துதல், ஒரு பக்தி இருந்துச்சு. ஒரு பக்தி இருந்துச்சு. ஏன்னா அதனால வந்து நான் ரொம்ப அந்த மார்க்கத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தேன். சொல்லப்போனால் நான் வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் அப்பா வந்து எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி அப்படிங்கிற இடம் கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டரு. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நடந்தே போவோம். அப்பா, 120 கிலோமீட்டர் வந்து அது ஊரில் நிறைய பேர் இப்பயும் அது ரெகுலராக அது ஒரு பார்த்துருக்கேன். ஸோ 120 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, நான் 6th படிக்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த 120 கிலோமீட்டர் நடந்து போவேன் அப்பாவோட. திருப்பியும் வரப்போ நாங்கள் ரிட்டர்ன் வரப்போ பஸ்ஸில் வருவோம். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வேளாங்கண்ணி கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு கெபினா இருக்கும். அதாவது புதிய ஆலயத்துக்கும் பழைய ஆலயத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டிகால் போட்டே நான் நடப்பேன். அப்பா, அந்த ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னா முட்டிகால் போட்டு நடப்பேன். பயங்கர வைராக்கியம், ஒரு பயங்கர ஒரு வைராக்கியம், ஒரு மேல இருந்த ஒரு வைராக்கியம். முட்டி போட்டு இங்கே அங்கே போக முடியுமா? முட்டி போட ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி இடம் போறப்பெல்லாம் ஒரு முட்டி வந்து ஒரு வலி எடுக்கும், ஒரு மாதிரி எரிச்சல் வரும். அப்ப என்னன்னா எனக்கு ஒரு நம்ம அந்த ஒரு டாஸ்க் நம்ம எடுத்துட்டோம், இதை நம்ம வந்து நம்ம கண்டிப்பா இதை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து அது வரைக்கும் நான் நடந்து போவோம். ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல வசதியானவங்கன்னு சொல்ல முடியாது. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்துல வந்து நடத்துனராக இருந்தாங்க. ஸோ வந்து எங்களுக்கு சாப்பாடு கரெக்டாக கிடைக்குமே ஒழிய மற்றபடி என்னுடைய வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் அதிகமாக நம்ம எதிர்பார்த்து நம்ம கேட்க முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருந்தோம். இனிஷியலாக நாங்கள் இருந்தப்போ ஒரு குடிசை வீட்டில் தான் இருந்தோம். நான், தம்பி, தங்கச்சி எல்லாமே. அப்பா ஏதாச்சும் ஒரு தின்பண்டம் வாங்கிட்டு வந்தா கூட எங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும். அதை நம்ம வாங்கி சாப்பிட்டு யார் வந்து நிறைய வாங்கி சாப்பிட்றது, யாருக்கு நிறைய கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சண்டை வரும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை எங்கள் இதில் இருந்துச்சு. சைக்கிள் கேட்டிருக்கேன் எங்கள் அப்பாட்ட. ஒரு 3 வருஷம் 4 வருஷமா சைக்கிள் கேட்டிருக்கேன். அது கூட எங்கள் அப்பாவால் அது வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை. அதுக்காக நானாக சேர்த்து வச்சு காசு கொடுப்பேன் எனக்கு சைக்கிள் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா அது ஒரு நான் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 11th அந்த மாதிரி வந்தப்போ தான் எனக்கு சைக்கிளே எனக்கு வீட்டில் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்கள் இருந்தோம். ஈவன் வேளாங்கண்ணிக்கு நாங்கள் போகிறப்பலாம் எங்கள் அப்பா வந்து என்ன சொல்லுவார்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாய் தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு 40 ரூபா 50 ரூபா இருக்கும் அந்த டாய். நீங்கள் ஒரு டாய் தான் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நாங்கள் வந்து பார்ப்போம், கிட்டத்தட்ட அந்த கடற்கரை சாலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்கும் அந்த வேளாங்கண்ணி கடற்கரை சாலையில். அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்காக எங்களுக்குள்ள பயங்கரமாக ஒரு இது வரும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 கடை பார்ப்போம். அந்த ஒரு பொருள் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்குது பார்த்தீங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொருளை வாங்குறதுக்கு எங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கு. நான் எந்த பொருளை வாங்க போகிறோம், ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வருஷம் தான் வாங்க முடியும். அதனால அந்த ஒரு இதனால எப்படா அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வைராக்கியமாக நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட என் தம்பியும் தங்கச்சியும் மோஸ்ட்லி செலக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனால் நான் 3வது நாள் வரைக்கும் நான் தேடிட்டு இருப்பேன், நான் என்ன பொருள் வாங்க போகிறேன். இத்தனைக்கும் ஒரு அந்த பொருளோட வேல்யூ வந்து ஒரு 50 ரூபா ஒரு 60 ரூபா தான் இருக்கும். நான் அது மாதிரி தேடிட்டு இருந்தோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சி மார்க்கத்தில் வந்து ரொம்ப பக்தி வைராக்கியமாக வளர்க்கப்பட்டோம்.
ஈவன் வந்து அந்த சின்ன வயசுலேருந்து அந்த கெட்ட பழக்கம்லாம் இங்கே நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் எங்களுக்குள்ள அப்பா அம்மா கஷ்டப்படுறதுனால எங்களுக்குள்ள ஒரு 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 இது இருந்துச்சு. நம்ம எந்த விதமான கெட்ட பழக்கங்களுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஊந்துதல் இருந்துச்சு. அதனால சின்ன வயசுலேருந்து மற்ற பசங்க ஒரு மாதிரி அந்த தவறான வழிகள் இருந்தால் கூட நான் வந்து நானும் எங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களோ தவறான வழியில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அந்த வயசுலேருந்து கடவுள் வந்து எங்களுக்கு கொடுக்கல. அதனால அந்த வயசுலேருந்து ரொம்ப பக்தி வைராக்கியமாக கடவுளுக்கு இருந்தோம். சொல்லப்போனால் எல்லாமே வந்து சொல்லுவாங்க, அந்த அந்த முத பையன் பாரு எவ்வளோ தூரம் பக்தி வைராக்கியமாக இருக்கிறான் பாரு அப்படின்னு கூட மற்ற ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு நிலமையில. ஸோ இதான் என்னுடைய அந்த காலம். ஸோ ரட்சிப்பு அப்படின்னு வரப்போ வந்து எனக்கு வந்து அந்த டைமில் வந்து நிறையா ஆம்பிஷன்ஸ் லைஃப்பில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி சில காரியங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து எப்பயுமே சில குடும்பங்கள் மேலே ஒரு சாபம் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ எங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா இந்து மத வழிபாடு நிறையா பண்ணினாங்க. எங்கள் பாட்டியை வந்து அவங்க கிறிஸ்டின், அவங்கள கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் அந்த ரோமன் கேத்தலிக் வந்தோம். அந்த சில குடும்பத்தினுடைய சாபங்கள் வந்து என்னுடைய குடும்பத்தில் நிறையா ஆப்ரேட் ஆனிச்சு நான் பார்க்க முடியுது. ஏன்னா எங்கள் அப்பாவோட வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி இல்லை. எங்கள் அப்பாவோட கூட பிறந்த தம்பிகள் ஒரு 4 பேர். அவங்க சித்தப்பாவோட லைஃப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி இல்லை. எல்லாரோட லைஃப்லேயுமே ஒரு தோல்வி. அந்த உலகத்தில் வந்து மேலே போக முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த ஊரில் நாங்கள் இருந்தால் கூட அந்த ஊரில் ஒரு மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து ஒரு சாபம் வந்து எங்கள் குடும்பத்து மேலே ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அவர் நல்ல வாத்தியார். எங்கள் தாத்தா வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் வாத்தியாராக இருந்தார். எங்கள் பாட்டி கவர்மெண்ட் வாத்தியாராக இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களாங்க எங்கள் அப்பா முதற்கொண்டு எங்கள் சித்தப்பா அம்மா யாருமே யாரோட லைஃப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெற்றியே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த காரியங்கள்லாம் நான் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப யோசிக்க வச்சது. ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. அப்போ நான் வந்து நம்ம எப்படியாச்சும் நம்ம ஸ்கூலில் நம்ம ஃபஸ்ட்டு வரணும், எப்படியாச்சும் நம்ம இதில் வந்து டாப்பில் வரணும்னு நினைக்கிறப்ப நிறைய ஒரு தடைகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு இருந்துச்சு. 9th படிச்சுட்டு இருந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சில தவறான காரியங்களுக்கு வந்து உட்படும்படியான ஒரு சூழ்நிலை வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்துச்சு. மோசமான பழக்கம் இல்லைனா கூட அது சில தவறான காரியங்களுக்கு நேராக நான் நடத்தப்பட்டேன். அப்படி நடத்தப்படுறப்ப எனக்கு வந்து ரொம்ப ஒரு அந்த சூழ்நிலையில வந்து நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இல்லை. இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம பாவம் நம்ம செய்யக்கூடாது. நீங்க இயல்பா பண்ண முடியல, அது பண்ண முடியாது. ஏன்னா நான் ஈவன் தோ அந்த அந்த ரோமன் கேத்தலிக்ல இருந்தா கூட எனக்கு அந்த சில தவறுகளை வந்து என்னால் இயல்பா அதை என்னால் பண்ண முடியல. சங்கீதம் 4ல் போடப்பட்டிருக்கு 4:3 பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து என்னுடைய ரட்சிப்பின் அனுபவங்களை குறித்து நான் சொல்ல போகிறேன். என்னன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்பா வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு ஏஜி சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்பா வந்து ரொம்ப ஒரு ட்ரங்கடுன்னு சொல்லலாம். ஒரு குடிப்பழக்கத்தில் வந்து ஒரு மாட்டிகிட்டு இருந்தார். ரொம்ப வந்து வீட்டில் அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். எங்கேயாச்சும் ரொம்ப ஒரு சீரியஸாக இல்லைனா கூட சில நேரத்தில் குடிச்சிட்டு எங்கள் அப்பா அங்கே ஊரில் ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு அது பிடிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை விட்டு கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க. அப்பா எங்கே இருக்காங்க, போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு. அது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு காரியம் என்ன ரொம்ப அழுத்துற காரியம் என்னன்னா, அப்பா வந்து கண்டக்டராக இருந்தனால ரெகுலராக வந்து போயிட்டு திருச்சி டு சென்னை அந்த மாதிரி போயிட்டு வருவாங்க. சில காரியங்கள்லாம் கேள்விப்படும், அப்பாவோட வேலை செஞ்ச கண்டக்டர்ஸ்லாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறப்ப அது எங்களுக்கு இன்னும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். நம்ம அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஒரு உள்ள அழுத்திக்கிட்டே இருக்கும். அதே எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் எங்க வீட்டுக்கு பக்கத்துல தங்கியிருந்த ஒரு கண்டக்டர் வந்து ஒன்றும் இல்லை, அந்த டயர் வந்து அந்த ரோட்ல வந்து செக் பண்றதுக்காக நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் கேட்குறப்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு மனசு, அப்பா போறாரு அப்படின்னா திருப்பியும் எப்போ வருவாரு அந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் எங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். காரணம் என்ன, நம்ம பாக்குறோம் டிரைவர்ஸ் எல்லாம் பாக்குறோம், யாரோ ஒரு டிரைவர் இருக்கும். ஆனா அந்த குடும்பத்துக்கு வந்து இன்னைக்கு அப்பா டிரைவ் பண்ணிட்டு திரும்பி வர வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். சில நேரம் நம்ம எல்லாமே வந்து நமக்கு எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய பேர் நிறைய தியாகங்கள் பண்றாங்க, தங்களுடைய லைஃப்பை வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஆமா, நீங்க சொன்னது 100% ரைட்டு. அது காரணம் என்னன்னா, முன்னாடி சென்னை டு திருச்சி ரோடு வந்து ஒன் வே ரோடு. ஆமா, நிறைய ஆக்சிடென்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகம். அவங்க சைடு இன்னொரு சைடு கவுந்துருமாமே, கொஞ்சம் இன்னொரு வண்டி வரும்போது இடம் இல்லைன்னா கவுந்துரும், வண்டி டில்ட் ஆயிடும். இன்னைக்கு ஆக்சிடென்ட்ஸ் ரேட்ஸ் கம்மியா இருக்குன்னா அந்த 4-வே பைபாஸ் வந்து அந்த டைம்ல ஒன் வே தான். ஸோ அதனால வந்து நானே சில சமயம் அப்பா என்னை சென்னைக்கு கொண்டு வருவாங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமா இருக்கும், அந்த டெரிஃபிக்கா இருக்கும் அந்த எங்க எக்ஸ்பீரியன்ஸ். 1 or 2 பிளேசஸ்ல கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகுங்கிற சூழ்நிலை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சூழ்நிலை வந்து குடும்பத்தில் இருந்துச்சு.
ஸோ நான் சொன்னபடி சங்கீதத்தில் சொன்னபடி பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டான்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. எப்படி என்னோட ரட்சிப்பு, நான் அப்பா வந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா அந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஏஜி சர்ச்சில் ரோஷாலி அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. அவங்க இப்போ கூட சென்னையில் அம்பத்தூரில் ஊழியர் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து அப்பா வந்து சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க ஒரு 1 இயருக்கு. அதில் வந்து நான் அப்பா வந்து ஒரு மாற்றம் ஒரு 1 இயருக்குள்ள ஒரு ஃபுல்லாகவே வந்து போதையை விட்டுட்டார். அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி வந்து அவரால், நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 9 வருஷமா பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவருக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்ததுக்கப்புறம் அவர் கம்ப்ளீட்டாக அதை விட்டுட்டாரே அப்படிங்கிறப்ப அது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்லையே, ஒரு சர்ச்சுக்கு போறப்ப இவ்வளவு தூரம் விட முடியுது. அவர் என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்காரு எங்க அப்பா. ரட்சிக்கப்பட்டவனால என்னென்னமோ பண்ண முடியும். அது ஆண்டவர் அந்த இயல்பா ஒருத்தன் கஷ்டப்பட்டு முட்டி மோதி செய்ய முடியாததெல்லாம் ஆண்டவரோடு நெருங்கி வந்த உடனே அது லேசா செய்ய முடியும். கண்டிப்பா அது நான் உண்மையா ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த டைம்ல அது அந்த ஒரு அவரோட லைஃப்ல நடந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை என்னால அப்ப அக்செப்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அப்படிதான் வந்து எனக்குள்ள ஒரு ஊந்துதல் வந்துச்சு. பரவாயில்லையே, ஒரு அந்த சர்ச்சுக்கு போறனால இவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு காரியம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், அரவிந்தன் சொல்லிட்டு. 6th கிட்டத்தட்ட 10th வரைக்கும் எங்களோட படிச்சான். எல்லா மந்த்லி எக்ஸாம்லயும் அவன் தான் டாப்பர் வரும். அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவான். ஈவன் வந்து தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர், தமிழ் செகண்ட் பேப்பர்லாம் இருக்கும். அவன் சில சமயம் அந்த தமிழ் செகண்ட் பேப்பர் எழுதுனா கூட அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவான். எங்க கிளாஸ்ல இருக்க எவ்வளவோ பசங்க வந்து அவனை எப்படியாச்சும் பீட் பண்ணணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணுவாங்க. பட் ஆனா அவனை பீட் பண்ணவே முடியாது. அப்ப என்னடா பின்னாடின்னு பாக்குறப்ப அவன் வந்து ஒரு ஏஜி சர்ச்சுக்கு போயிட்டு என்னன்னா பிரேயர்ல இருக்கக்கூடிய ஒரு பையன். ஸோ அந்த டெஸ்டிமனி வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அப்படிலாம் இருந்தப்பதான் வந்து அந்த 9th அந்த டைம் முடிகிறப்ப நான் யோசிச்சேன், அப்பாவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, என் ஃப்ரெண்டோட லைஃப்ல இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு, நம்ம ஏன் அந்த சர்ச்சுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள ஒரு யாரோ வந்து ஒருத்தவங்க பேசுறாங்க. ஒரு 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 அதாவது காட் வந்து என்னோட பேசுறாரு. நீ வந்து இது மாதிரி அந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா நீ என்ன எதிர்பார்க்கறியோ அந்த காரியம் உன் லைஃப்ல நடக்கும். ஏன்னா நீனும் ப்ரேயர் பண்ணிட்ட, அங்க இருந்து மாதாட்ட ப்ரேயர் பண்ணிட்ட, புனிதர்கள்ட்ட ப்ரேயர் பண்ணிட்ட, எல்லாத்தையும் ப்ரேயர் பண்ணிட்ட, உன் லைஃப்ல நீ எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சமாதானம் இல்லையே, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையே அப்படின்னு சொல்லி வந்து அவங்க எனக்குள்ள யாரோ வந்து பேசிட்டே இருக்கிறாங்க. அப்பதான் சரி நம்ம சரி போவோம், அந்த சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த எங்க பக்கத்துல லால்குடி ஏஜி சர்ச்சுன்னு ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சுக்கு நான் போக ஆரம்பிச்சேன். அதில் பாஸ்டர் ஒருத்தவங்க டிடி ராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்க. இப்பயும் அவர் தான் அந்த சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறாரு. ஸோ அங்கே நான் போனப்ப என்னமோ எனக்கு தெரிஞ்சு உள்ளே போனோன்னே எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கிடைச்சது. எல்லாம் ஒரு மாதிரி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீலா இருந்துச்சு. என்னடா இதெல்லாம் டிஃப்ரெண்டா ப்ரேயர் பண்றாங்க, இது மாதிரி நம்ம எங்கேயுமே பார்த்ததே இல்லையே. ஒரு மாதிரி அந்நிய பாஷை நம்பி ப்ரேயர் பண்றாங்க, அவங்க மேல ஒரு அபிஷேகம் மாதிரி ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு அப்பதான் வந்து ஒரு நல்லா என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த அனாயிட்டிங் என்னால் ஃபீல் பண்ண, அதாவது அந்த ஒரு இதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்புறம் நான் என்ன பிரயாசப்பட ஆரம்பிச்சேன்னா, எனக்கு அந்த மாதிரி கிடைக்கணும், அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் எனக்கும் கிடைக்கணும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜில் பேசுகிறாங்களே, ஏன் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் பிரயாசப்பட ஆரம்பித்தேன். இப்போ வந்து அடுத்த கட்டமாக வந்து பைபிளில் போடப்பட்டிருக்கு ஒரு வசனம் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு என்னன்னா வந்து யோவான் 3:5 பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ வந்து நான் என்ன நினச்சேன்னா, சரி அப்போ இங்கே இருக்கவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்னா அவங்க ஏதோ ஒரு காரியம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த காரியம் வந்து பாஸ்ட் அந்த மெசேஜில் சொல்கிறப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜலத்தினால ஞானஸ்தானம் வாங்கணும், அடுத்து வந்து பரிசுத்த ஆவியினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த காரியம் சொல்லப்பட்டுச்சு. அப்போ வந்து நான் வந்து என்ன நினச்சேன்னா, சரி ஓகே நம்ம அப்போ வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணேன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. ஆனால் வந்து என்னுடைய ஃபேமிலி ரோமன் கேத்தலிக் ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஈவன் தான் எங்கள் அப்பா போயிட்டு ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட ஊரில் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து அங்கே எங்கள் ஊரில் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து யாராச்சும் ஒருத்தவங்க ரோமன் கேத்தலிக் மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா ஊரை விட்டே தள்ளி வச்சிருவாங்க. அப்படி ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பயங்கரமான கட்டுப்பாடுகள் இருக்கு. ஊரை விட்டே தள்ளி வச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து கலரை கொடுக்க மாட்டாங்க, அது ஒரு பெரிய பாயிண்ட். கலரை வந்து அவங்களுக்கு கண்டிப்பா 100% கொடுக்க மாட்டாங்க. இன்னும் சில விஷயங்கள் என்னன்னா வந்து சில பேர் வந்து தேவனை அறிஞ்சு போனவங்களோட லைஃப் வந்து நல்லாவும் இல்லை, அதை வந்து ஒரு சாட்சியா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேரோட லைஃப் அங்கே நல்லா இல்லை, அது வேற விஷயம். ஆனா தேவனை வந்து தெரிந்து கொண்டு போனவங்களோட லைஃப் வந்து சில பேரோட லைஃப்ல வந்து அவங்க மேபி அவங்க அறியாமையினால் ஜனங்கள் அழிந்து போகிறாங்கன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அவங்க அந்த ஃபுல் லைட்டுக்குள்ள வராதனால கொஞ்சம் பேடான எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் பார்த்து அதை கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி அங்கே போனாவே நம்ம அவ்வளவுதான், நம்ம ஸ்பாயில் ஆயிடுவோம், நம்ம லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து, ஈவன் நான் சர்ச்சுங்கிறத குறித்து பேசல, ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே போனால் இது மாதிரி ஒரு சர்ச்சுக்கு போனால் ஒரு ஸ்பிரிட் ஃபீல்டு சர்ச்சுக்கு போனால் இப்படிலாம் நடந்துருங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு காரியம் வந்து அங்கே பரவ ஆரம்பிச்சிருச்சு.
அதனால ஞானஸ்தானம் வரப்ப எனக்கு ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொன்னார்ன்னா, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை சிறு வயதில் இருக்கும்போது நான் தெரிந்து கொண்டேன். நீ தைரியமா போய் ஞானஸ்தானம் வாங்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. ஸோ அந்த 2000வது வருஷத்துல 2000 கிட்டத்தட்ட 2000 அந்த வருஷத்துல அந்த ஆகஸ்ட் மாசத்துல நான் போய் ஏஜி சர்ச் சிட்டி திருச்சி சிட்டி ஏஜி சர்ச்சில் எங்கள் லால்குடியிலேருந்து எனக்கு அனுப்புகிறாங்க. ஒரு குரூப்பான பீப்புள் நாங்கள் போயிட்டு அங்கே ஒரு பாஸ்டர் மூலமாக நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். அன்றைக்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் அப்போ கூட எனக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டா கூட எனக்கு ஒரு வைராக்கியம், எனக்கு அந்த ஆவின் அபிஷேகம் அதிகமாக வேணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு அபிஷேகம் கிடைச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து அந்நிய பாஷை இமீடியட்டாக கிடைச்சிருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது எல்லாமே ஒரு பிரயாசம் ஆக்சுவலாக. நான் வந்து அதுக்காக நான் பிரயாசப்பட ஆரம்பித்தேன். அப்போ என்னன்னா என்னுடைய மாம்சம் வந்து எனக்கு விரோதமாக வந்து எது செஞ்சாலும் நான் என் மாம்சம் வந்து என்ன சொல்லணும்னா தப்பு தப்பு தப்புன்னு சொல்லுவேன். அப்போ என்னன்னா வந்து ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாதனால நான் வந்து என்னன்னா வந்து என்னுடைய கிருபையின் அந்த இதுக்குள்ளே நான் போகலை, கிருபையின் அந்த வல்லமைக்குள்ளே நான் போகலை. அப்போ பரிசுத்த ஆவியானோட வல்லம் இன்னும் ஃபுல்லாக இறங்காதனால மாம்சம் எனக்குள்ள என்னன்னா நிறைய கண்டம்னேஷனை கொடுக்க ஆரம்பிச்சது. நீ வந்து இன்னும் ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கல, இன்னும் ஆண்டரோட பிள்ளையா நீ சரியா மாறல, நீ பேருக்கு தான் நீ சர்ச்சுக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவான கண்டம்னேஷன் தாட்ஸ் வந்து என் மைண்டுக்குள்ள குற்ற மனசாட்சி இருந்துட்டே இருந்தது. குற்ற மனசாட்சி இருந்துகிட்டே அது வசனம் ஒரு அருமையா இருக்கும். குற்ற மனசாட்சி நீங்க நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம். அந்த ரத்தத்தை பத்தி சொல்லும்போது ஆமா, குற்ற மனசாட்சி நீங்க குற்ற ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துல இருந்து நம்மை விடுதலையாக்கி, அந்த மாதிரி குற்ற மனசாட்சி நமக்கு தேவையில்லை. அவர் நமக்காக பலியானார். ஆமா. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்போ அது கிடைக்கல. ஏன்னா எனக்கு அந்த ஸ்டில் வந்து நான் அந்த அனாயிட்டிங்கோட அந்த ஃபுல்னஸ்குள்ளே நான் போக ஆரம்பிக்கல. ஸோ அந்த மாதிரி இருந்தனால வந்து கிட்டத்தட்ட நான் என்னுடைய இன்ஜினியரிங் என்னுடைய இப்போ +2 முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய +2ல ஆண்டவர் கிருபையில் ஒரு அளவு நல்ல ஒரு 75% வரைக்கும் மார்க் எடுக்கும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அப்போ வந்து இன்ஜினியரிங்கிறது ஒரு பெரிய ட்ரீம். யாராலும் இன்ஜினியரிங் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற மாதிரி அப்போ சூழ்நிலை கிடையாது. ஏன்னா எங்கள் ஸ்கூல்லே நாங்கள் பார்த்துருக்கோம், யார் வந்து அந்த ஒரு 1200க்கு 1050 1100க்கு மேலே எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இன்ஜினியரிங் சீட்டே கிடைக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக அந்த 2000 இயர்ஸில் வந்து கொஞ்சம் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆட் பண்ணனால நான் வந்து ஃப்ரீ கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். இன் பிட்வீன் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் எனக்கு சீட் கிடைச்சிருச்சு பிஎஸ்சி படிக்கிறதுக்கு. ஆனால் எனக்கு என்னன்னா வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு வாஞ்சை. ஆனால் எங்கள் அப்பாட்ட வந்து அது இன்ஜினியரிங் படிக்க வைக்கிற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு பொருளாதார ரீதியில் வந்து வசதி கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50,000 to 60,000 வந்து ஃப்ரீ, அதாவது பேமெண்ட் சீட்டுக்கு கொடுக்கணும். ஆனால் ஃப்ரீ சீட் கிடைச்சதுன்னா அவங்க ரொம்ப விலை ரேட்டு கம்மி. அப்போ 15,000 20,000 தான் எங்களுக்கு ஃபீஸு. ஸோ அப்போ வந்து நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு ஆண்டவரே, நான் பிஎஸ்சியில் சேர்ந்து நான் பிஎஸ்சி போகிறேன், ஆனாலும் உங்களுடைய சுத்தமாக இருந்தால் நான் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சா நல்லா இருக்கு. நான் ரொம்ப ஆண்டோட சமூகத்தில் அந்த டைமில் நான் ஜெபம் பண்ணேன். ஏன்னா நான் மாதா விட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணேன் இந்த காரியத்துக்காக தான். அப்போ தான் ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு இன்ஜினியரிங் சீட் வந்து கிட்டத்தட்ட வந்து என்னோட கடைசி நாள் கவுன்சிலிங் நான் போகிறேன். எனக்கு காலேஜஸ் இருந்தது பெரிய ஒரு ஆச்சரியம். ரோவர் இன்ஜினியரிங் காலேஜ்னு பெரம்பலூரில் ஒரு காலேஜ். அந்த காலேஜில் வந்து ஆண்டவர் எனக்கு ஃப்ரீ சீட் கிடைக்கும்படிக்கே கிருபை செய்தார். பேமெண்ட் சீட் கிடையாது, ஃப்ரீ சீட் தான். என்னுடைய ஃபீஸ் வந்து 20,000 rupees. ஒரு 1 இயருக்கு 20,000 rupees தான். ஸோ 4 இயர்ஸ்க்கு சேர்த்து மொத்தமாக எங்களுடைய காலேஜ் ஃபீஸ் வந்து அப்போ வந்து ஒரு 80,000 1 lakh அந்த ரேஞ்ச் தான் எனக்கு இருந்துச்சு. அது வந்து என்னோட லைஃப்பில் ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் எனக்கு கொடுத்ததான முதல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நான் அபிஷேகத்துக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அந்த நாட்களில் நான் காலேஜில் போய் ஜாயின் பண்ணேன். காலேஜில் ஜாயின் பண்ணப்போ நான் நினச்ச மாதிரி எனக்கு அது இல்லை. என்ன பிரச்சனைனா எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சு. நான் வந்து ஈவன் தான் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து போனனால எனக்கு அந்த காலேஜ் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. என்னன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா எல்லாமே நான் கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க தான் வந்திருந்தோம். பட் ஆனால் மோஸ்ட்லி அங்கே வந்த பசங்க எல்லாமே சிபிஎஸ்சி ஸ்கூலு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, ரொம்ப சேலஞ்சிங்கான கேண்டிடேட்ஸ், கேம்பியன் ஸ்கூல்லேருந்து வந்து படித்தவங்க எல்லாமே அங்கே வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் இயர் போனோன்னே 3 சப்ஜெக்ட், 1 மேக்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் ஒரு பேப்பரு, அடுத்து இன்ஜினியரிங் டிராயிங். இதில் எதுலேயுமே எனக்கு ஹோப்பே இல்லை, நான் இதில் பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அப்போ தான் நான் இன்னும் ஆண்டவர் அதிகமாக தேட ஆரம்பித்தேன். ஆண்டவர் எனக்கு வெற்றி வேணும், ஏன்னா இந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்குறீங்க, ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கிறது. என்னுடைய ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. நான் படிச்சுட்டு வந்த ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. எங்களுக்கு சரியாக வந்து மேபி நான் குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல, பட் எங்களுடைய ஸ்டாண்டர்ட் வந்து அந்த இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாகவே என்னுடைய ஸ்டாண்டர்ட் இல்லை. ரொம்ப அதுக்காக நான் வந்து வருத்தப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட் இயர் சொல்ல போனால் வந்து மேக்ஸ் 1லையும் இன்ஜினியரிங் டிராயிங்லையும் ஃபெயில் ஆகிட்டேன்.
ம், ம். எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா அபோவ் 70-80% எடுத்திருக்காங்க. ஓ. ஆனா எனக்கு பாஸ் பண்றதே ஒரு பெரிய பெரிய ஒரு கஷ்டமா ஒரு இருந்தது. கஷ்டமாயிருச்சு. ம், அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நீங்க தான் என்னைய செலக்ட் பண்ணீங்க. நீங்க ம், தான் என்னைய தெரிந்து கொண்டீங்க. நான் எப்பயுமே சொல்லக்கூடிய வார்த்தை அதான். ம், நீங்க தான் என்னைய முன்குறித்தீங்க. நீங்க தான் என்னைய தெரிந்து கொண்டீங்க. ஆனா நீங்க தானே என்னைய இப்ப படிக்க வச்சிருக்கிறீங்க. அப்ப அப்படிங்கிறப்ப ஏன் வந்து அப்போ வந்து என்னன்னா, அந்த டைம்ல நான் ரொம்ப ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியமா இருப்பேன். ஸோ சில காரியங்கள் சொல்லணும்னா, வாலிபர்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நான் ஒரு ரூம்ல தான் போய் தங்கியிருந்தேன். ம், அந்த ரூம்ல ஒரு பசங்க அன்பிலியர்ஸோட தான் தங்கக்கூடிய சூழ்நிலை. அவங்க எல்லாமே தவறான பழக்கங்களுக்கு ரொம்ப அடிமையா இருந்தாங்க. ம், ஒரு சிகரெட் பிடிக்கிறது, தவறான காரியங்கள பார்க்குறது, சினிமாவுக்கு போறது. ம், நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் ரட்சிக்கப்பட்ட டைம்லேருந்து ஆண்டவர் என்னோட பேசினாரு. சினிமாவே நீ பார்க்கக்கூடாது ம், அப்படின்னு சொன்னனால, அந்த ஒரு காரியத்துல நான் ரொம்ப உறுதியா இருந்தேன். ம். சினிமா நம்ம பார்க்கக்கூடாதுங்கிற உறுதியா இருந்தேன். என்னைய கேட்பாங்க, "என்னடா நீ ஒரு சினிமா கூட நீ பார்க்க வர மாட்டேங்கிற? நாங்க இங்க போறோங்கிறோம், அங்க போறோங்கிறோம். ஏன் நீ வரமாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லடா அது எனக்கு அதுல பிரியம் இல்ல. நான் ஆண்டவர பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர ப்ளீஸ் பண்ணணும். ஆண்டவர ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிற இருதயம் எண்ணம் மாத்திரம் தான் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப, மத்த பசங்கலாம் என்னைய கொஞ்சம் கார்னர் பண்ணிட்டாங்க. அதாவது என்னன்னா வந்து கொஞ்சம் என்னைய இது பண்ணிட்டாங்க. சரி இவன் இவன் இப்படிதான் போல. இவன நம்ம எந்த விஷயத்திலயும் இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னைய இது பண்ணிட்டாங்க. ஆனா ஆண்டோட அபிஷேகத்துக்காக நான் பிரயாசப்பட்டுட்டு இருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தப்ப, நான் அபிஷேகம் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு டைம் நான் எங்க கசினோட வீட்ல இருந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பைபிள் படிச்சுட்டு இருப்பேன் அதிகமா. அப்போ வந்து அப்பதான் எனக்கு ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு அனாயிட்டிங் குடுக்குறாரு. அப்போ ம். வந்து என்னோட கை வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு. ஓகே. பயங்கரமா ஆடுது. நான் ம். ப்ரே பண்றதுக்கே என்னுடைய கை ஆடுது. என் உடம்பு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பயங்கரமா ஏதோ ஒரு அந்த அபிஷேகம் வந்து அந்த ம். ஒரு ஃபீலு. ம். அன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னா, சண்டே வந்து அங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன்னா, பக்கத்துல இருந்த ஒரு சர்ச்சுக்கு நான் போனேன். அது சிபிஎம் சர்ச் ஒண்ணு இருந்துச்சு. பக்கத்துல போனேன். ஒரு அந்நிய பாஷை அப்படியே ஒரு அந்நிய பாஷை. ம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் நான் பேசியிருப்பேன். அதுவரைக்கும் என் லைஃப்ல நான் அப்படி பேசினதே கிடையாது. ஓகே. அப்படி ஒரு அந்நிய பாஷை என் மேல பேசி, அப்படி ஒரு அனாயிட்டிங் என் மேல இறங்குனுச்சு. என்னால அத பிலீவ் பண்ண முடியல. ஏன்னா, அப்ப வந்து நான் 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 வந்து என்ன என் மனசுக்குள்ள வந்துச்சுன்னா, உலகத்தையே படைச்ச ஆண்டவரோட அபிஷேகம் என் மேல வந்துருச்சு. உலகத்தையே படைச்ச தேவன் என்னை நிரப்பிட்டாரு. இந்த சக்தி எனக்கு போதும். இந்த ம். வல்லமை எனக்கு போதும். என் வாழ்க்கையில எதுவுமே என்னால செய்ய முடியும். ம். அப்படிங்கிற ஒரு ஒரு துணிச்சல் எனக்குள்ள வந்துச்சு. படிக்க முடியாது. ஏன்னா ஒரு டைம் எங்க அப்பாட்ட ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சோனே நான் சொன்னேன். "இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பேசாம ட்ராப் பண்ணிடுறேன்." அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலையில கூட எங்க அப்பாட்ட சொன்னேன். என்னால படிக்க முடியாது போல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்ஜினியரிங்னா நான் நெனச்ச மாரி இது ஈஸி கிடையாது." ஏன்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் வந்து இதாகலன்னு சொன்னேன் எங்க அப்பாட்ட. "இல்ல நீ போ தம்பி" அப்படின்ட்டு எங்க அப்பா சொன்னாரு. ஏன்னா எங்க அப்பா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, என்னுடைய மார்க்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப திட்டிட்டாரு. ஏன்னா எங்க அப்பாவோட இது என்னன்னா, சின்ன வயசுலேருந்து நாங்க ஏன் ஒழுங்கா இருந்தோம்னா, ரொம்ப அடி விழுவும். நாங்க கிளாஸ்ல சரியான மார்க் எடுக்கல, ரேங்க் எடுக்கல ம். அப்படின்னா வந்து ரொம்ப அடி விழுவும் வீட்ல. அது ஒரு ம். எங்களுக்கு ஒரு பயமாவே இருக்கும் எங்க அப்பாட்ட. ம். என்ன சில சமயம் சுத்தி சுத்தி அடி விழும். ஓ. ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்த சுத்துவோம். எங்க அப்பா அடிப்பாரு, குச்சி எடுத்துட்டு அடிப்பாரு. "நீ ஏன் ம். மார்க் வாங்கல? நீ ஏன் வந்து படிக்கல? என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒழுக்கத்துல சின்ன வயசுல எங்கள ரொம்ப கண்டிப்பா ம். வளர்த்தாங்க. ஓகே. ஸோ அதனால வந்து இந்த மார்க்கு சூழ்நிலையில போயிட்டு எங்க அப்பாட்டயே சொல்லிட்டேன்ப்பா, என்னால படிக்க முடியல. ஃபெயில் ஆயிட்டேன். எனக்கு வந்து வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான், "அப்பா நீ சொன்ன இப்பயே படி. நம்ம எல்லாமே பண்ணிட்டோம்." அப்படின்னு சொன்னாரு. ம். எனக்கு அந்த டைம்ல தான் அந்த அனாயிட்டிங் கிடைச்சது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு சாட்சி வந்து, என்னுடைய ஸ்போர்ட்ஸ் டே அப்ப நடந்த ஒரு காரியத்த நான் உங்களுக்கு ம். நான் சொல்லணும். ம். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய அகாடமிக்ஸ்ல ஆண்டவர் எப்படி அற்புதம் செஞ்சாருங்கிறதையும் நான் சொல்லுவேன். ம். ஸோ ஸ்போர்ட்ஸ் டே வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சு, ம். எங்களுடைய காலேஜ்ல. ம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய தான் மார்ஜினலைஸ் என்னைய வந்து ஓரம் கட்டிட்டாங்கல்ல. அப்போ வந்து ஆனா ஸ்போர்ட்ஸ்ல வந்து எனக்கு அப்பயிலேருந்து ஒரு மாரி எங்க ஊர்லயுமே நல்லா நான் ஓட்டப்பந்தயத்துலயும் சரி, ம். மத்த கிரிக்கெட் அந்த மாரி காரியங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் நல்லா ப்ளே பண்ணுவேன். ஸோ ம். அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் டேல வந்து 2 டீமா பிரிச்சாங்க மொத்தமா. ரொம்ப கேண்டிடேட்ஸ் இது கம்மியா இருந்தனால எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயன்ஸ் டிபார்ட்மெண்ட். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் தனி. நாங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ், சிஎஸ் டிபார்ட்மெண்ட் நாங்க தனி. ஸோ எங்கள 2ஆ பிரிச்சு ஸ்போர்ட்ஸ் ம். நடத்துனாங்க. யார் வந்து இதுல சாம்பியன்ஷிப் வாங்க ம். போறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு போராட்டம். ம். அதுல வந்து பயங்கரமா ஈகோ கிளாஷ் ஆகும். பயங்கரமா பெரிய பெரிய சாருங்கக்குள்ள ஒரு போட்டி. யார் யார் டாப்பா வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஷ். ம். இதில என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த டைம்ல தான் நான் அனாயிட்டிங் ஆகி நான் இருந்தேன். ஸோ அனாயிட்டிங் ஆகி இருந்தப்போ வந்து, அந்த அந்த டைம்ல ஒரு 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 4 ஈவென்ட்ல கலந்துக்கலாம் ஒருத்தரும். ஸோ ம். நான் ஜாவலின் த்ரோன்னு நான் போறேன். ஜாவலின் த்ரோ எனக்கு என்னன்னே தெரியாது. ம். ஜாவலின் த்ரோனா என்னன்னே தெரியாது. அப்பதான் ஜாவலின்லாம் பசங்க த்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் சார் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா சார் அப்படின்னு. உனக்கு தெரியுமாப்பா ஜாவலின் த்ரோ அப்படின்னாரு. எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. இல்ல இப்படி புடிச்சுட்டு என்ன பண்ணணும், அப்படி வேகமா அப்படி கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் ம். சொன்னேன், சார் அது சரி சார் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ம். இப்ப ஆண்டோட கிருபையில என்னன்னா, நான் ஜாவலின் த்ரோல ம். விட்டது வந்து ஃபர்ஸ்ட்டு இருந்த பையனோட கிட்டத்தட்ட வந்து ஒரு 50, 20 மீட்டர்ஸ் அதிகமா போய் விழுந்துச்சு. அப்பா! எல்லாமே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இப்ப கூட அந்த சர்டிஃபிகேட் இருக்கு. உங்களுக்கு நான் ம். வேணா காமிக்கிறேன். ம். ஜாவலின் த்ரோல நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தேன். அப்பா!
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரன்னிங்ல வந்து செகண்ட் மாதிரி வந்தேன். இப்போ லாஸ்ட்டா அந்த சாம்பியன்ஷிப் வந்து முடிய போறதுல வந்து அவங்க வந்து 8 பாயிண்ட்ஸ் லீடிங்ல இருக்காங்க அந்த எலக்ட்ரிக்கல் டீம். ஸோ நாங்க வந்து என்னன்னா வந்து அவங்க ஜெயிக்க போறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. லாஸ்டா ஒரே ஒரு ஈவெண்ட் 1500 மீட்டர்ஸ் ரன்னிங். அந்த கிரவுண்டை வந்து 3 தடவை சுத்தணும் 500 மீட்டர்ஸ். அதுல வந்து என்னன்னா வந்து அந்த டைம்ல ஆண்டுகிட்ட ப்ரே பண்ணேன், ஆண்டரே எனக்கு 1500 நான் ஓடுவேன். ஆனா நான் இந்த டைம்ல எப்படி ஓட போறேன் எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு 1500 பத்தி தெரியும், அது ரொம்ப எனர்ஜி அதிகமா தேவை. அந்த டைம்ல நான் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு நான் ஓடுறேன். கிட்டத்தட்ட நான் வந்து 3வது ரவுண்ட் முடிக்கிறப்ப மற்ற பசங்க 2வது ரவுண்ட்ல இருக்காங்க. ஸோ அதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு 6 பாயிண்ட். எனக்கு அடுத்ததா செகண்ட் வந்தது எங்க ஐடி டிபார்ட்மெண்ட் பையன் மனிஷ்னு சொல்லி ஒரு பையன். அதனால 4 பாயிண்ட் அவங்களோட எக்ஸஸ் போயிட்டோம். எக்ஸஸ் போயிட்டு செலிப்ரேட் பண்றாங்க. ஆக்சுவலா அது காரணமே என்னன்னா நான் மெயின், அதுக்கு அடுத்து அந்த பையன். அப்ப நாங்க அந்த ஐடிசிஎஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சாம்பியன்ஷிப் வாங்குறதுக்கு ஆண்டர் என்னை ஒரு காரணமா வச்சாரு. அதை எல்லாமே பேச ஆரம்பிச்சாங்க. பரவாயில்ல, ஒரு ஆண்டரை ஏற்றுக்கொண்ட ஒரு பையன், அவனால பாரு இவ்வளவு தூரம் வந்து ஒரு காரியத்தை வந்து ஆண்டர் அவனுக்கு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நான் ஆண்டர் ரொம்ப தீவிரமா நான் சொல்ல ஆரம்பிச்சேன். எங்க காலேஜ்ல நான் என்ன பண்ணேன்னா பிரேயர் செல்னு ஒன்று நடத்த ஆரம்பிச்சேன். ஏன்னா அந்த டைம்ல கொஞ்சம் எனக்கு அதனால கொஞ்சம் ரெக்கக்னைசேஷன் கிடைச்சது. அந்த ஸ்போர்ட்ஸ்ல நான் வந்தனால எனக்கு ரெக்கக்னைசேஷன் கிடைச்சது. ஸோ சின்ன எனக்கு வந்து அப்பையிலேருந்து ஒரு வாஞ்சை இருக்கும். அந்த வாஞ்சை நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு வந்து சைக்கிள் வந்து நான் கிடைச்சது. அப்போ வந்து சைக்கிள் கிடைக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் சர்ச், அந்த ஏஜி சர்ச். நான் எந்த மீட்டிங்குமே மிஸ் பண்ண மாட்டேன். அந்த 5 கிலோமீட்டர் என்ன பண்ணுவேன், சைக்கிள்ல போவேன். அப்போ நான் அந்த சைக்கிள்ல போறப்ப இன் பிட்வீன் ஆண்டவர் சொன்னார், இங்க யாரெல்லாம் இருக்காங்களோ, ஏன்னா அப்போ எங்களை நல்லா பூஸ்ட் பண்ணி விடுவாங்க, ஏஜ்ல இருந்தனால நல்லா பூஸ்ட் பண்ணி விடுவாங்க. போயிட்டு நீ போய் டெஸ்ட் இது மற்றவங்கள்ட்ட நீங்க சொல்லணும், ஆண்டரை பத்தி ஆண்டோட அன்பை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சைக்கிள்ல போயிட்டே இருப்பேன். அப்போ போற வழியில கிட்டத்தட்ட நான் வந்து என் மனசுக்குள்ள ஒரு டார்கெட் வச்சுக்குவேன், ஒரு 5 பேர்ட்டையாவது நீங்க நான் சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சைக்கிள்ல ஓட்டிட்டு போறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, யாரெல்லாம் பாக்குறனோ, ஐயா பிரைஸ் லாடுங்க, நான் இந்த மாதிரி இந்த ஊர்ல இருந்து வரேன், இந்த சர்ச்சுக்கு போயிட்டுறேன், ஆண்டே கிறிஸ்து உங்களை நேசிக்கிறாரு, உங்களை அவர் அன்பு செய்யறாரு, நீங்க ஆண்டரை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் மாறும், என்னோட லைஃப் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு யாருமே என்னை ரிஜெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த ஒரு ஆண்டர் அந்த ஒரு அனாயிட்டிங் எனக்கு கொடுத்தனால அந்த ஒரு ரிஜெக்ஷனே இருக்காது. எப்போ பார்த்தாலும் நான் எனக்கு சான்ஸ் கிடைக்கிறப்பலாம் நான் ஆண்டரை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சேன். எங்க ஊர்லயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த இதுக்கு எதிர்ப்பு. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் டிவியை வெளியில வச்சுட்டு நம்ம இவங்களோட மெசேஜஸ், நம்ம குறுநாடகங்கள், அப்புறம் டிஜிஎஸ் அவங்க மெசேஜஸ், அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா எங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு நான் போட்டு காமிப்பேன். எங்க அப்பா கூட சொல்லுவே, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட போறாங்களா அப்படின்னு. எனக்கு என்னன்னா அந்த ஒரு ஆண்டோட அன்பு எனக்கு உள்ளத்துல வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் என்னன்னா அந்த மாதிரி டிவி போட்டு விட்டு அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் நான் வந்து ஆண்டோட நாம மகிமை ரட்சிக்கப்பட்டது ஒரு பெரிய அடையாளம் என்னன்னா, அந்த நபர் பிறருக்கு இயேசு பத்தி சொல்லணும். ஆமா. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, ஆனா யார்கிட்டயும் நான் இயேசு பத்தி சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க ரட்சிப்பை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா இருதயம் நிறைஞ்சிச்சுன்னா வெளியில வந்துடும். கண்டிப்பா. ஒரு பாத்திரமே வழி ஊத்துறீங்கன்னா என்ன செஞ்சிடும்? கண்டிப்பா வெளியே வரும், தழும்பிடும், லைட்டா பட்டாலே வெளியே வந்துடும். நீங்க சும்மா அவங்ககிட்ட பேச்சு கொடுத்தாலும் இயேசு பத்தி பேச ஆரம்பிச்சிருவான். அப்படி ஒருத்தன் பேசல அப்படின்னா உள்ள ஃபுல்லா இல்லைன்னு அர்த்தம். இருதயம் நிறைஞ்சிருச்சுன்னா வாயில தானா வந்துடும். அதான் உண்மை. அதனால அந்த ஒரு ஊந்துதல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். எங்க அப்பா சில நேரத்துல எங்க அப்பா சொல்லுவாரு, என்னடா அது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, டிவியை போட்டு விட்டு எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு இருக்கியடா அப்படின்னுவாரு. அது மாதிரி ஒரு மாதிரி எனக்கு அந்த ஒரு வெறி. அதே தான் காலேஜ்லயும் எனக்கு எப்படியாச்சும் இந்த மற்ற பசங்கள்ட்ட ஆண்டரை பத்தி சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு ப்ரேயர் செல் மாதிரி நடத்தினேன். அதுல வந்து ஒரு 3-4 பசங்கள்ட்ட எங்க ரூம்மேட்ஸ்டெல்லாம் பேசி, நீ ரெகுலரா ப்ரேயர் அட்டன் பண்ண, ஆண்டவர் உன்னை நல்லா படிக்க வைப்பாரு, உன்னை நல்லா உயர்த்துவாருன்னாங்க. அப்ப என்ன பிரச்சனைனா, அந்த செகண்ட் இயர்ல நானே ஃபெயில் ஆயிருந்தேன். அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், என்னடா நீ ப்ரேயர் நடத்துற, நீனே ஃபெயிலாக தானே ஆயிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அது வந்து எனக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்துதலாக இருந்துச்சு. நம்ம வந்து நல்ல ஒரு மார்க் வாங்கிட்டு நம்ம எல்லாத்துலேயும் சொன்னால் அது நல்லாயிருக்கும், அது சொல்லாதனால தான் நம்மளை இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னன்னா ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து அதுக்காக நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். விசேஷமாக அந்த எக்ஸாம் அன்னைக்கெல்லாம் காலைல என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் நான் படித்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த 3rd செமஸ்டருக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா படித்து அந்த பாடங்கள்லாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுத்தாரு. ஏன்னா ஞானத்தை கேட்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, ஞானத்தை தள்ளவே மாட்டார். அந்த டைமில் எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு. அந்த சப்ஜெக்ட்ஸை படிக்கிறதுக்கு, அந்த பேப்பர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு. அப்போ வந்து என்னன்னா வந்து ஒவ்வொரு நாளும் நான் அபிஷேகம் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி காலைல எந்திரிச்சு ஒரு 5 மணிக்கு எந்திரிப்பேன். 4 மணிக்கு எந்திரிச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, ஆண்டோடைய சமூகத்தில் போய் உட்காந்து ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லுவேன். ஒரு பயங்கரமான ஒரு அனாயிட்டிங் என் மேலே வந்து இறங்கும். அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி கீழே விழுந்துருவேன். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் அதை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ரூம்ல போய் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து, ஆண்டே எனக்கு உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க, உங்களுடைய ஞானத்தினால் நிரப்புங்க, உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்.
ஆண்டவர் அதன்படியே பார்த்தீங்கன்னா அந்த வல்லமையினால நிரப்பி அந்த ஒரு மாதிரி அந்த அபிஷேகம் வந்ததுக்கப்புறம் நான் போய் எக்ஸாம் எழுதுவேன். நான் எழுத மாட்டேன் எக்ஸாம். ஆண்டவரே என்னோட கூட இருந்து என்னுடைய கையை பிடிச்சு எழுதுற மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எதுவுமே மறக்காது. ஆண்டோட அன்பை குறித்து சொல்லணும்னா அதான் ஒரு பெரிய விஷயம். நான் படிச்சுட்டு போன எந்த ஒரு விஷயமும் எனக்கு மறக்காது. மோஸ்ட்லி நம்ம படிச்ச காரியங்கள் தான் மோஸ்ட்லி அங்க வரும். ஒரு 90% வந்து நம்ம என்ன படிச்சுட்டு போனோமோ அதே வந்து ஆண்டவர் முன்னாடி நமக்கு காமிச்சிருவாரு. ஆண்டவர் வந்து ஒரு பேக்கேஜ் வெறும் பரலோகத்துக்கு அடுத்தவைகளை மட்டும் தருவேன்னு சொல்லல. ஆமா, இந்த பூமிக்கு தேவையானது நான் ஞானமா நான் தரேன்ப்பா, ஆமா, உனக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார், ஆமா. உணவு உடுக்கு விடை நான் தருவேன். ம். ஆண்டவர் வந்து ஏதோ கைவிட்டு அனாதைகளை விட்டு எல்லாம் போல, ஆமா. வெறும் மறுமையின் ஆசீர்வாதத்தை மட்டும் கர்த்தர் வைக்கல, இம்மைக்குரியவைகளையும். ஆனா நம்ம அது பின்னாடி அலைய தேவையில்லை. நமக்கு இன்னது தேவையோ அது நிச்சயமா கொடுப்பாரு. கண்டிப்பா. அந்த மாதிரிலாம் வெளிப்பட்டிருக்கப்ப தேர்ட் செமஸ்டர் முடிஞ்சு, 4th செமஸ்டர் முடிஞ்சு, அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியோட எல்லாமே லிங்க் ஆனதுக்கப்புறம் ரொம்ப டஃப் ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ இன்னும் நமக்கு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறப்ப ஆண்டவர் சொன்னார், நீ அந்த டைமில் கூட உயர்த்தாத நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் எனக்கு சொன்னார். ஏன்னா நான் ஆண்டவர் மேலே வாஞ்சியாக இருந்தனால இன்னும் நிறைய பேர் ஆண்டருக்குள்ளே கொண்டு வரணுங்கிற ஒரு வாஞ்சி எனக்கு இருந்துச்சு. ஆண்டவர் அதெல்லாம் பார்த்தாரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 5th செமஸ்டரில் நான் எல்லா பேப்பர்ஸையுமே நான் கிளியர் பண்ணி முடிக்கும்படிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இதோட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6th 7th 8th செமஸ்டரில் நான் தான் காலேஜ் டாப்பர். அப்பா, அதாவது தடுமாறி காலேஜ் விட்டு ஓடிடலாமான்னு நினைச்சிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல இருந்து இது கர்த்தரை தவிர யாரால் செய்ய முடியும்? அவர் எளிவினை குப்பையிலிருந்து தூக்கி ராஜாக்கு அது கூட நான் வந்து உங்களுக்கு ஒரு அது நான் நிறைய பேர் நம்ம கேள்வி கூட கேட்கலாம். ஸோ இதெல்லாம் நான் ஆக்சுவலாக இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஆண்டர் எனக்கு காலேஜில் கொடுத்த சர்டிஃபிகேட்ஸு. இவ்வளோ காரியங்களை வந்து ஆண்டர் வாங்கும்படி கேட்குறது செய்தார். அப்போ வரும் அந்த 4 இயர்ஸில் மட்டும் 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இது ஸ்கிட்டு போட்டால் அதுலேயே நாங்கள் ஃபஸ்ட்டு வருவோம். ஓகே, குயிஸில் பார்த்தா ஃபஸ்ட்டு வருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த காலேஜ் ரவுண்ட் அடிச்சுட்டு ஓடி போயிடலான்னு 1500 மீட்டர் ரன் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட். இதுதான் ஸ்டார்டிங். இங்கிருந்து வெற்றி தான். இங்கேருந்து ஆண்டவர் வந்து ரொம்ப ஒரு வெற்றி கொடுத்தாரு. அது மாதிரி அந்த ஜாவலின் த்ரோ ஃபர்ஸ்ட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது அந்த ஸோ அதே மாதிரி வெளியில சில காரியங்களுக்கும் நான் ஆண்டவர் என்னை அனுப்புனாரு. அதுலேயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டோட கிருபையில வந்து நான் டாப் ஆக முடிக்க கிருபை. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை ஆண்டவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் நான் வச்சிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் அகாடமிக்ஸ்ல நாங்கள் 6th 7th 8th நான் ஃபர்ஸ்ட் அந்த 2 சர்டிஃபிகேட் மட்டும் எங்க இருக்காங்க. 6th 7th 8thலயுமே 3rd 3 செமஸ்டர்லயுமே வந்துட்டீங்க. சர்டிஃபிகேட் கையில போயிட்டு இது மாதிரி எல்லாத்துலயுமே ஆண்டோட கிருபையினால அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா என்னுடைய சாட்சி நான் எல்லாத்துக்கும் நான் சொல்ல ஆரம்பிச்சேன் 6th செமஸ்டர்லேருந்து. அப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை என்னால் அங்கே ஆதாயப்படுத்த முடிஞ்சது. ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாலே தெளிவு பிறந்துடும். வெளியே வந்து தெளிவு பிறந்துட்டாலே குடும்பத்துல, கல்வியில, வேலையில, வியாபாரத்துல, ஊழியத்துல எல்லா இடத்துலயும் கர்த்தருடைய ஞானம் விளங்கும், கர்த்தருடைய வல்லமை விளங்கும். அவன் செய்வது எல்லாம் விளங்கும், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆண்டவரே கூட நடப்பார். ஏன்னா அது கர்த்தருடைய கரம் இருக்கிறது உலகத்தான் பார்ப்போம், மற்றவர்கள் பார்ப்பாங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆமா, ரொம்ப எல்லாமே இன்ஸ்பயர் ஆவாங்க. பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு கடவுள் ஏற்றுக்கிட்டு நம்மளால அங்கே ஒரு சாட்சியாக நிற்க முடிஞ்சது அப்படின்ட்டு எனக்கு. ஏன்னா அதுக்காக நான் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கேன்னு கூட சொல்லலாம். சொல்லப்போனால் அந்த அபிஷேகம் நம்ம மேலே வரணும், ஆண்டரை வந்து நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்றதுக்காக ரொம்ப பிரயாசப்படுறேன். ஏஜி சர்ச்சில் நடந்த நிறைய கேம்ப்ஸுக்கு நாங்கள் அட்டன் பண்ணோம். அப்போ நிறையா எங்கள் சர்ச்லேருந்து எங்களை அந்த இதுக்கெலாம் அனுப்புவாங்க. ஒவ்வொரு வருஷம் மதுரையில் யூத் கேம்ப்னு ஒன்று நடக்கும். அந்த கேம்ப்ஸ்லாம் போய் நான் அட்டன் பண்ணுவேன். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம்னா என்னை அனுப்புவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கிரைஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அதில் போகிறப்ப அவங்க மேம்பாடான நிறைய லீடர்ஸ் வந்து நிறைய காரியங்கள் வந்து போதிப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி நம்ம நல்ல ஸ்டாண்டர்ட் ஆகுறது. இந்த நிலையிலிருந்து நீங்க ஊழியத்துக்கு எப்படி வந்தீங்க? இப்போ வந்து ஊழியத்துக்குங்கிறப்ப வந்து நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னை அங்கே எனக்கு கேம்பஸில் வந்து நான் ப்ளேஸ் ஆகி வந்தேன் சென்னையில். பட் இங்கே வந்து என்னென்னா எனக்கு ஒரு பெரிய ஷாக் காத்திருந்துச்சு. ஏன்னா கேம்பஸில் ப்ளேஸ் ஆனால் கூட எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த கம்பெனியில் எனக்கு இது பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் 1 இயர் 2 இயர்ஸ் வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாகிடுச்சு சென்னை வந்ததுக்கப்புறம். அப்படிங்கிறப்ப வந்து இப்போ இந்த சர்ச்சுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பால்தாசன் அவங்க சர்ச்சுக்கு தான் நான் வந்திருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்போ அவர் வந்து சொன்னார், ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு 2 சர்ச்சுக்கு இங்கேயும் மாற்றி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் அப்போ அவர் வரப்போ என்ன சொன்னார், எல்லோ ஷர்ட் போட்டிருக்க பையன் முன்னாடி வா அப்படின்னு சொன்னார். போனோன்னா அவர் ரிசீவ் த பவர் அப்படின்னார். பயங்கரமான ஒரு அனாயிட்டிங் எம்எல்ஏ இறங்குனுச்சு. அந்த டைம் தான் நான் வந்து ஒரு பயங்கரமான இந்த டிஃப்ரெண்ட் சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து நான் அந்த டைமில் தான் நான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதுலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் வந்து ஒரு உடன் ஊழியராக
கிட்டத்தட்ட வந்து நான் 2008 அந்த சர்ச்சுக்கு வந்தேன். 2008க்கு சர்ச்சில் வந்தேன். இது வரைக்கும் நான் அந்த ஒரே சர்ச்சில் தான் நான் இருக்கிறேன். ஓகே. அந்த சர்ச்சில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டோட கிருபையினால நிறைய ஊழியங்களை ஆண்டு செய்யும்படிக்க கர்த்தர் கிருபை செஞ்சு நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் எப்பயுமே. ஓகே. ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த சர்ச்சில் வந்து ஒரு குடும்ப பாகமா ஊழியரா இருக்கேன். பாஸ்டருக்கு ஆமா, உதவியா இப்போ ஒரு இருக்கீங்க. கம்பெனியில் ஒரு பெரிய கம்பெனியில் ரீஜனல் மேனேஜராக இருக்கேன் நான். இப்போ அந்த கம்பெனி இருந்த இனிஷியல் டேஸ்ல இருந்த 1 or 2 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் ஓவர் கம் அது பண்ணி. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல வந்து ஆனா அந்த டைம்ல அனாயிட்டிங் பயங்கரமா போக நான் பழகிட்டேன். ஏன்னா என் வீட்ல இருந்து ரொம்ப எனக்கு சப்போர்ட் இல்லை. பட் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆண்டோட கிருபையினால எப்படி வந்து ஆண்டர் ஃபுல்லா நீங்க வந்து திருமணம் முடிச்சீங்களா? இங்க வந்து தான் முடிச்சேன். ஆமா. ஓகே. ஸோ இங்க வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம அதிகமா நம்ம ஆண்டருக்குள்ள போறது, எப்படி வல்லமைக்குள்ள நம்ம அதிகமா போறது அப்படிங்கிறத குறித்து நான் இங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கொண்டேன். இந்த மீன் டைம்ல ஆண்டனுடைய ஃபேமிலியுமே ரொம்ப பிளஸ் பண்ணாருன்னு தான் சொல்ல வரணும். ஏன்னா என்னுடைய தங்கச்சிக்குன்னு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வரனை வந்து கொடுத்தாரு. தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்ச உடனே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டு சவுதிக்கு ஆண்டருக்கு போகும்படிக்க கிருபை செய்தாரு. எல்லாமே இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாமே ஓரளவு ரட்சிக்கப்பட்டாங்க. தம்பி மட்டும் கொஞ்சம் இன்னும் ஒரு இதுக்குள்ள வரல. அதனால மற்றபடி எல்லாமே ஆண்டரை ஏத்துக்கிறது, சர்ச்சுக்கு வர்றது எல்லாமே இருக்கிறாங்க. பெரிய என்னாலும் ஆண்டோட கிருபையில எங்க குடும்பத்தை இன்னைக்கு உயர்த்திட்டாரு ஊர்ல. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து என் மூலமா வந்து ஆசீர்வாதம், தம்பி மூலமா வந்து ஆசீர்வாதமும் சரி. கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய கம்பெனில ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆயிருந்து இன்னைக்கு 15-20 பேர் ஊர்ல இருந்து நான் கூட்டிட்டு போயிருக்கேன். ஒண்ணுமே இல்லாம அப்ப ஊருக்கே ஆசீர்வாதமா மாத்திட்டாரு இல்லையா? இப்ப என்ன ஆண்டு 15-20 வாலிபர் ஊர்க்காரங்களுக்கு வேலை வாங்கி தர அளவுக்கு ஆமா கர்த்தர் ஊருக்குள்ள உங்களை உயர்த்திட்டாரு. ஆமா, அது மாதிரி ஆண்டோட கிருபையினால அப்படி பண்ணாரு. ஸோ ஊழியத்துக்கு வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப நிறைய காரியங்களை ஆண்டவர் வந்து இப்ப என்னை கொண்டுமே செஞ்சு கொண்டிருக்காரு. பாஸ்டர் உடைய கீழே தான் நான் இருக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து நம்ம இப்ப காதர்வேடுன்னு ஒரு பகுதி இருக்குங்க. அங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 72 கிலோமீட்டர் அது. ஸோ அந்த 72 கிலோமீட்டர் அந்த ஏரியாவில் வந்து நம்ம சர்ச் ஒன்று இருக்குது. சர்ச்சோட ஒரு பெரிய ரெட்ரீட் சென்டர் ஒன்று அங்கே இருக்குது. அங்கே வந்து இனிஷியலாக வந்து ஒரு 3 to 4 இயர்ஸாக ஊழியம் செஞ்சு பார்த்தாங்க. ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனால் பாஸ்டர் நீங்கள் எடுத்து பண்ண சொன்னாங்க. இன்னைக்கு எடுத்து பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 23 பாஸ்டர்ஸ் அங்கே வராங்க. ஒரு 700-800 ஜனங்க வந்து அங்கே அந்த சைடில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் இன்னைக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு ரசிக்கப்படுறது, அந்த வார்த்தையினுடைய அனுபவம் இன்னும் அந்த வேர்டோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க. 22 பாஸ்டர்ஸ் வந்து இப்போ 23 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஒரு ஐக்கியத்தில் வந்து ஆண்டர் வந்து அதை பார்க்கும்படிக்க ஆண்டர் கிருபை செஞ்சிருக்கிறார். அந்த எல்லா பாஸ்டர்ஸ்க்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து அவங்களோட கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள எம்பவர் பண்ணுறது, அந்த வேர்ட் ஆஃப் காட் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே அவங்கள கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு ஆண்டர் கிருபை செஞ்சிருக்காரு. இன்னொரு மெயினான விஷயம், இந்த சர்ச்சை வந்ததுக்கப்புறம் நான் என்னோட வாழ்க்கையில் நடந்த வந்து ஒரு அல்சர் பிரச்சனை இருந்துச்சு எனக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10th படிக்கிறப்ப எனக்கு ஒரு அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால என்னன்னா வந்து நான் ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பேன். அது வாலிபர்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தேன். இந்த சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் பாஸ்டர் என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி உபாகமம் 7:15 போட்டிருக்கு, கர்த்தர் சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விலக்குவார், உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியர் உன் கொடிய ரோகங்கள் ஒன்றும் உனக்கு வர பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். யாத்திராகமம் 23-24 போட்டிருக்கு, 25 போடப்பட்டிருக்கு. அவர் தான் நம்முடைய பரிகாரியான கர்த்தர். அவர் என்ன பண்ணிட்டார், நம்முடைய வியாதிகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டாரு. 1 பேதுரு 2:24 போடப்பட்டிருக்கு, அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். ஸோ அந்த காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நான் மெடிடேட் பண்ண ஆரம்பித்தேன். மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப என்னன்னா வந்து அந்த அல்சர் பிரச்சனையை விட்டு உடனே போயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு மாம்ச ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அந்த மாம்சத்தை வந்து நான் வந்து அந்த வார்த்தையினால நான் மேற்கொண்டாகணும். அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் டக்குன்னு என்னன்னா நான் அந்த கன்ஃபெஷன்ஸ்லாம் நான் பண்ணேங்கிறனால அதை என்னை விட்டு அந்த அல்சர் பிரச்சனை போகல. ஏன்னா அந்த அல்சர் பிரச்சனைனால தான் என் உடம்பே ரொம்ப பலவீனமாயிருச்சு. ரொம்ப ஒரு மாதிரி பாடிலாம் தளர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் அந்த டைம்ல 58-59 கிலோக்கு மேல நான் இருந்தது கிடையாது. அதனால ரொம்ப பிரச்சனையாச்சு. ஆனால் அந்த வார்த்தைகளை நான் தொடர்ந்து கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அவர் தான் என்னுடைய பரிகாரியான கர்த்தர். சில சமயத்துல என் மைண்டுக்குள்ள ஒரு தாட் வரும், எல்லா நோயும் அவர் எப்படி எடுத்து போடுவாரு, சில நோய்களை வேணா அவர் எடுத்து போடலாம், ஆனா எல்லா நோய்களையும் அவர் எப்படி எடுத்து போடுவார். அந்த அளவுக்கு நான் டீப்பான சிக்னஸ்ல நான் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஆவியானவர் சொன்னாரு, நான் வந்து உன்னை அழைத்தது உண்மை, உன்னை தெரிந்து கொண்டது உண்மை, எப்படியாப்பட்ட இடத்துலேருந்து உன்னை நான் அழைத்தேன். அப்போ என்னுடைய வார்த்தையை நீ விசுவாசி, என்னுடைய வார்த்தை மாத்திரம்தான் உண்மை. உன் சரீரத்தில் உனக்கு என்னெல்லாம் சொல்லுது, உன் சரீரம் சொல்லுது, உன் கை சொல்லுது, உன் கால் சொல்லுது, உன் மனது சொல்லுது, இது எதுவுமே நீ நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சர்ச்சுன்னு அதுக்கேற்ற மாதிரி டீச்சிங் வந்துகிட்டே இருக்கும். அவருடைய தழும்புகளாக நம்ம சுகமாயிட்டான் தான் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக வந்து ஒரு 6 months இருக்கும், 7 months இருக்கும். அந்த அல்சர் பிரச்சனை எங்கே போச்சுன்னே தெரியல. கிட்டத்தட்ட 59 கிலோ இருந்த நான் 72 கிலோ ஆகிட்டேன். அந்த ஒரு 3-4 monthsக்குள்ள 72 கிலோ ஆனால் என்னுடைய சரீரம் ரொம்ப பலப்பட்டது. அப்ப அந்த ஒரு வார்த்தை வந்துச்சு, சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அப்போ வந்து என்னுடைய சோர்ந்து போன என்னைய
பலவீனமா இருந்த என்னை அந்த வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் வந்து இன்னைக்கு தேத்தி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட நான் வந்து அது 2014 நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 11 வருஷம் ஒரு சிக்னஸ் கூட எனக்கு வந்தது கிடையாது. Praise the Lord. ஏன்னா அந்த வார்த்தையினோட வல்லமை தான். அந்த வார்த்தையோட வல்லமை இப்பயுமே ஆண்டவர் என்னை பலப்படுத்திட்டே இருக்காரு. அந்த வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் என்னை பலப்படுத்திட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு டைமும் ஏதாச்சும் எனக்கு ஒரு பலவீனம் வர மாதிரி இருந்துச்சு, இல்லை ஒரு காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த வார்த்தையை நான் கன்ஃபஸ் பண்ணுவேன். ஆண்டவர் உம்முடைய வார்த்தை தான் உண்மை. எனக்கு நான் பிசிக்கலா பார்க்கக்கூடிய காரியங்கள் என்ன பண்ண மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். அப்படின்ற மாதிரி தான் நான் பிலீவ் பண்ணேன். அந்த மாதிரி ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சார். திருமண காரியத்தில் என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சார். ஏன்னா நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் எனக்கு ஒரு நல்ல பொண்ணே கிடைக்கல. ஏன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேறு அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கிறனால ஊர்லேயுமே நிறைய பொண்ணுங்க சொன்னால் கூட எல்லாமே ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட்லேருந்து தான் சொன்னாங்க. மற்றபடி நிறைய இடங்களில் பார்க்குறப்ப வந்து இது மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் பொண்ணு கொடுக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வந்துச்சு. நான் சர்ச்சில் ஆண்டோட ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் உடைய ஊழியத்தில் நான் இருக்கிறேன், நீங்கள் எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல வரான நீங்கள் அமைச்சு கொடுப்பீங்க அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட என்னோட 29வது வயதில் எங்கள் சர்ச்சு பிலீவர் ஒருத்தர் சொன்னார், ஒரு மாதிரி ப்ரேயர் பண்ணுற ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அந்த வீட்டில் ஒரு பொண்ணு வந்து நீங்கள் பாருங்க அப்படின்னாங்க. அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆண்டோட கிருபையினால அந்த காரியத்தை வந்து ஆண்டவர் வாய்க்கப்படும்படிக்காக செய்தார். என்னோட கையில் வந்து திருமண டைம்லலாம் அமௌண்ட் எதுவுமே சுத்தமாக கிடையாது. ஆண்டவர் தான் அந்த திருமணத்தை ஆண்டோட கிருபையில் நடத்தி வச்சார். பெரிய ஒரு ஆசீர்வாதம் கூட சொல்லலாம். இப்போ 2 பிள்ளைங்க ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நடுவில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த உடம்புல பலவீனமாக இருந்தனால பிள்ளைங்க பிறக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் வந்து என்னை அழைத்த தேவன், அவர் என்னை அழைத்த தேவன், அவர் என்னை முன்குறித்த தேவன், அவர் என்னை தெரிந்து கொண்ட தேவன். அவரோட வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமை என் வாழ்க்கையில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசித்தேன். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்து கல்யாணம் ஃபர்ஸ்ட் மந்த்து செகண்ட் மந்த்லேயே அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. அந்த பிள்ளைங்களும் ஆண்டோட கிருபையினால ஆனால் என்னோட பையன் பிறந்தப்போ ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. அவன் பிறந்தப்ப என்னன்னா வந்து பிளட் வாமிட் மாதிரி எடுத்துட்டான். அப்போ வந்து நான் ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து, ஆண்டு நீங்கள் இந்த பிள்ளையை கொடுத்தீங்க, நீங்கள் தான் என்னை அழைச்சிருக்கிறீங்க, நீங்கள் இந்த பிள்ளையை கொடுத்தீங்க, நீங்கள் இந்த பிள்ளையை கொடுத்துருந்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கு எனக்கு ஒன்றும் புரியல, எதனால் பிளட் வாமிட் வருது, கையில் வச்சிருப்போம் திடீர்னு பார்த்தா பிளட். அது கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 days. உடம்புல இருக்க சின்ன குழந்தைங்க உடம்புல எவ்வளோ பிளட் இருக்குன்னு தெரியும், ரொம்ப கம்மியான பிளட். அந்த பிளட்டுமே வெளியே போக ஆரம்பிக்கிறப்ப வந்து அப்போ வந்து ஒரே ஒரு காரியம் வந்து வார்த்தை, அந்த வார்த்தையை நான் விடலை. ஆண்டவரே நீங்கள் கொடுத்தது உண்மை, நீங்கள் என்னை தெரிந்து கொண்டது உண்மை, அப்போ வந்து இந்த பிள்ளையை நீங்கள் கொடுத்துருக்குறீங்கன்னா இந்த பிள்ளையை நீங்கள் ஜீவனோட வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 days வந்து அந்த இதில் இந்த இன்ஃப்ராரெட்ல வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை வந்து அப்படியே பலன் கொண்டுச்சு. நாங்கள் போகிறப்ப டாக்டர் சொன்ன வார்த்தை தான், இந்த பிள்ளை பிழைக்குமாங்கிறதே எனக்கு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா நான் உங்கள்கிட்ட அந்த டைம் சொல்லியிருந்தா நீங்கள் உண்மையாகவே வந்து நீங்கள் ஒரு மாரி நம்பிக்கை இழந்து போயிருப்பீங்க. நான் எதுவுமே சொல்லலை. பட் இந்த பிள்ளை வந்து இன்னைக்கு பிழைச்சிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக ஏதோ சம் ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஏன்னா அந்த நாட்களில் நாங்கள் நின்று நான் நல்லா அவனுடைய சமூகத்தில் உட்காந்து அவனுடைய கிருபையினால் நான் ஜெபம் பண்ணிட்டு கொண்டிருந்தேன். இப்போ இன்னும் என்னுடைய ஜாப்லையுமே ஆண்டவர் இன்னைக்கு நான் ரீஜனல் மேனேஜராக இருக்கேன். அந்த ஒரு சாட்சி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட வந்து என்னுடைய ஜாப்ல ஆண்டவர் என்னை நல்லா ஒரு 3 வருஷமா நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் அது. ஸோ அதில் ஒரு இப்போ 2021லேருந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் தான் வந்து சென்னையோட ரீஜனல் மேனேஜராக இருக்கேன். மற்ற எந்த ரீஜனுமே டார்கெட் அச்சீவ் பண்ண மாட்டாங்க, ஆனால் நாங்கள் மட்டும் அச்சீவ் பண்ணுவீங்க. இந்த கிட்டத்தட்ட வந்து அதுக்கு முந்தின 7 வருஷம் சென்னையோட நிலைமை வந்து அது வந்து ஒரு மாதிரி அச்சீவ் பண்ணாத ஒரு 80 lakhs தான் சென்னையோட டோட்டல் இன்கம். அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டுக்காக நம்ம ரைஸ் பண்ண அமௌண்ட் வந்து 80 lakhs தான். பட் நான் எப்போ ஜாயின் பண்ணனோ அப்போலேருந்து ஆண்டவர் ஒரு பெரிய growth ஆர்கனைசேஷனில் கொடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் 10 crores வரைக்கும் டார்கெட் எடுத்திருக்கோம். ஆண்டோட கிருபையினால 10 crores வரைக்கும் எடுத்து அதையும் கிட்டத்தட்ட இப்போவே நீங்கள் இன்னும் ஒரு 1 month இருக்கிறப்ப 8 crores வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 crores நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டோட கிருபையினால எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, நம்ம ஆண்டோட அழைப்புக்குள்ளே இருக்கிறப்ப, ஆண்டோட வல்லமைக்குள்ளே இருக்கிறப்ப கண்டிப்பா ஆண்டவர் வந்து அந்த சயின்ஸை காமிக்கிறாரு. என்னுடைய ஜாப்ல நான் நல்லா பார்க்க முடியுது. மற்ற இருக்கிறவங்களாம் எங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கலா ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. ஏன்னா சிஎஸ்ஆர் பட்ஜெட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மும்பை, டெல்லி, பெங்களூர் ரொம்ப அதிகம். சென்னை வந்து இருக்கலே கம்மி. ஆனா நாங்க தான் என்ன பண்றோம்னா எல்லாத்துக்கும் டாப் லீடர்ஸா இருக்கோம். அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன சொல்ல முடியும்னா, ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த அபிஷேகம், ஆண்டவர் கொடுத்துருக்க வல்லமை. எனக்கு கூட நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எங்க இதில் கொடுத்துருக்குறாங்க. அதை இப்போ கூட நாங்கள் பெஸ்ட் பர்ஃபார்மரு இங்கே பாருங்கள். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னுடைய படிப்பு காலத்தில் மாற்றலாம் இல்லை, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்லேயுமே இந்த ஒரு செக்குலர் லைஃப்லேயுமே
அது காரணம் மெயினா வந்து ஒரு சத்தியத்தை வந்து சத்தியத்தை நீங்க உள்வாங்கி ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டீங்க. பிடிச்சுக்கிட்டோம். சரியான நபரை சரியான வயசுல பிடிச்சிட்டீங்க. ஆமா. அதனால உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்கு. ம். குடும்பத்திலும் ஆசீர்வாதம், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ம். நீ மாவு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆமா. அவன் கரையோரங்களில் நடப்பட்டிருக்கிற கனிதரும் விருட்சம் போல அவன் தங்கி இருந்து நீர்க்காலில் இருக்கிற மரத்தை போல அவன் வந்து செழிப்பா இருப்பாங்கிறது தான் கர்த்தருடைய வசனம் சொல்லும். கண்டிப்பா. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை வந்து எனக்கு வாழ்க்கையில வெற்றி இல்லையே, ஆவிக்குரிய வெற்றியும் சரி, பொருளாதார வெற்றியும் சரி, சரீர வெற்றியும் சரி, சமாதானத்தில் வெற்றியும் சரி, அது கர்த்தர் கொடுக்கறதுல தான் அது முழுமையான வெற்றி இருக்கு. உலகத்துல வெற்றி வந்து பெறுகிறவர்கள் உண்டு, இயேசு கிறிஸ்து இல்லாமலே. வசனம் சொல்லுகிறது அதனோடு கூட ஒரு வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தர் கொடுப்பதில் ஒரு சமாதானம் இருக்கும், கர்த்தர் என் கூட இருக்கிறார்ன்ற அந்த உணர்வு இருக்கும், அதுல ஒரு பெரிய மனநிறைவு இருக்கும். அது கர்த்தரோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது விளங்கும். ஸோ அப்படி ஒரு மேலான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றிருக்கீங்க. அதை நீங்க பகிர்ந்து கொண்டது எங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஆசீர்வாதம். நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சு. தேங்க்யூ.